வாழ்க்கையில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்கிறது கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்கிறது இல்லை எனக்கு. என்ன கோடி கோடியாக வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, ஏசி ரூம்லேயே தூங்குறாங்க. அவங்களுக்குலாம் என்ன இருக்குது வாழ்க்கையில், என்னவோ ஒன்று செஞ்சோன்றதுக்கான ஒரு உலகத்தில் பிறந்தா யாராவது ஏதாவது ஒருத்தருக்காவது நல்லது செய்யணும். அது இல்லாத வெறும் சாப்பிட்டோம், தூங்கினோம், எழுந்தோம், நம்ம சம்பாதிச்சோம், நம்மளே சாப்பிட்டுக்கிட்டோம், நம்மளே வாங்கினோம், கார் வாங்கினோம், நகை வாங்கினோம், இப்படியே இருக்கிறதுல என்ன ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு எனக்கே புரியல. உண்மையிலே என்னுடைய உண்மையான சந்தோஷம்லாம் இந்த மாதிரி ஏதாவது கஷ்டப்படுற ஜீவன்களை காப்பாற்றினா அது முகத்தில் தெரிகிற சந்தோஷத்துக்கு ஈடு எந்த நகையும் எந்த வைரமும் கொடுக்காது. நிறைய பேர் இந்த மாதிரி குழந்தைங்களை காப்பாற்றுங்க. புண்ணியம்தான் கடைசியாக கூட வரும். நம்ம கூட எந்த ஒரு காசோ பணமோ எதுவும் வரப்போகிறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது தெருவில் குப்பை தொட்டியில் இருந்தது. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. விளையாடுது. அதுக்கு அது வாய் உடஞ்சதை கூட தெரியாத யூஸ்வலாக எல்லா குழந்தைங்களும் விளையாடுற மாதிரி விளையாடுது. எல்லாத்தையும் அதுக்கு இருக்கிற அந்த அடிப்பல்ல வச்சு அங்கே இருக்கிற பேப்பரெல்லாம் கரைச்சி போட்டுருக்குது. அதுக்கு ஒரு பூனை பொம்மை வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு பெட்டு வாங்கி வச்சுருக்கேன். பெட்டு இந்த வெயிலுக்கு தாங்குமான்னு தெரியல. அதனால் பூனை பொம்மை அது எவ்வளோ அழகாக விளையாடுது பாருங்கள் குழந்தை. சரி, அதுக்கு அது மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். விலைக்கு சாப்பாடு பத்துக்க நமக்கு ஒரு சேஃபான இடம் கிடச்சிருக்குன்னு அது குழந்தைய அது கொடுக்குற ஆசீர்வாதம் போதுங்க. பணமாவது காசாது எதுங்க கூட வரப்போகுது. அந்த குழந்தைய காப்பாற்றுற அந்த ஒரு சந்தோஷம் என் வீட்டில் எல்லாமே இந்த மாதிரி குழந்தைங்க தான். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் நான். அதுங்களை தான் முதல்ல பார்த்துக்கணும். பாவம் யாருமே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு தான் முதல்ல வீடு தரணும். வாழ்க்கையில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்கிறது கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்கிறது இல்லை எனக்கு. என்ன கோடி கோடியாக வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, ஏசி ரூம்லேயே தூங்குறாங்க. அவங்களுக்குலாம் என்ன இருக்குது வாழ்க்கையில், என்னவோ ஒன்று செஞ்சோன்றதுக்கான ஒரு உலகத்தில் பிறந்தா யாராவது ஏதாவது ஒருத்தருக்காவது நல்லது செய்யணும். அது இல்லாத வெறும் சாப்பிட்டோம், தூங்கினோம், எழுந்தோம், நம்ம சம்பாதிச்சோம், நம்மளே சாப்பிட்டுக்கிட்டோம், நம்மளே வாங்கினோம், கார் வாங்கினோம், நகை வாங்கினோம், இப்படியே இருக்கிறதுல என்ன ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு எனக்கே புரியல. உண்மையிலே என்னுடைய உண்மையான சந்தோஷம்